ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அம்மாவை காருக்கு கூட்டு போய் கார்ல ஒரு பிராங்க் பண்ண போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு லாஸ்ட் டைமே கார் டிரைவிங் சொல்லி கொடுத்துருந்தோம். பட் அதுக்கப்புறம் ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கான டைமும் கிடைக்கல. பட் இன்னைக்கு வந்து திரும்ப அவங்க கார் ஓட்ட சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தனியாவே ஓட்ட வைக்க போறோம். ஸோ வீடியோ வேற லெவல் ஃபன்னா வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மா மா எந்திரிமா, 24 மணி நேரம் தூங்கிட்டே இருக்காதம்மா. கார் ஓட்ட போலாம் வாங்க. கார் ஓட்டி எவ்வளவு நாள் ஆகுது? பல மாசம் ஆகுது. இப்பெல்லாம் இருந்தா எப்படி கார் ஓட்ட கத்துப்பீங்க? எந்திரிமா, ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணீங்க, அதோட அவ்வளவுதான். ஆளே காணும். எந்திரிங்க. எந்திரி. வாமா கார் ஓட்டலாமா? வாமா. சொல்றதா கேளுடா சூர்யா. கார் ஓட்டலாம் வாங்கன்னு சொன்னேன். ஒரு மணி நேரம் டெய்லி பிராக்டிஸ் பண்ணா ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். எனக்கும் டைம் கிடைக்கல, அதனால தான் பிராக்டிஸ் பண்ணாம இருந்தோம். இப்போ ஃப்ரீ ஆயிட்டோம். இப்போ நீங்களும் ஃப்ரீயா தான் இருக்கீங்க. எழுந்து வாங்க. கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் படுத்து வந்துட்டு வரேன்டா. அடுத்த வாரம்லாம் எனக்கு திருப்பி இன்டர்னல்ஸ் வருது. அப்புறம் நான் ஃப்ரீயா இருக்க மாட்டேன். இப்பவே ஃப்ரீயா இருக்கப்ப கத்துக்குவாங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அது ரொம்ப நாள் ஆச்சு, மறந்து போயிருக்கும்டா. வாங்க, கார்ல உட்காந்தா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். வாங்க எந்திரிங்க. ஐயோ கடவுளே, இந்த பயல வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. வாங்க. ஐயோ வாமா. என்னடா இப்படி அண்ணலா இருக்கு? இதுக்குதான் சொன்ன, கார் கவர் ஃபர்ஸ்ட் வாங்கணும். வெயில்ல நிப்பாட்டுறதுனால ஃபுல் ஹீட் உள்ள. ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டா தெரியாது. இருங்க. விண்டோ கொஞ்சம் இறக்கி விடுறேன். ஹீட்லாம் வெளில போட்டோம். அப்பா இப்படி எரியுதுடாப்பா. வெந்து போயிரும் போல இருக்கு உடம்பே. வரும் இருங்க. கூலிங் இப்பதான் வர. வருது வெயிட் பண்ணு. இப்ப எங்க ஓட்டு போற? எம்டி கிரவுண்டுக்கு போலாம். ஏன்னா அன்னைக்கு நீங்க கியர் போறதெல்லாம் ஓரளவு கத்துக்கிட்டீங்கல்ல. இந்த பாருங்க, ஞாபகம் இருக்கு. மறந்து போயிருக்கும்டா. சரி பாத்துக்கலாம். எம்டி கிரவுண்ட்ல அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க பண்ணுங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் வேணாம். ஓகேவா? என்னம்மா முழிக்கிற? மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. சரி விடுங்க, இருங்க. ஃபர்ஸ்ட் கிரவுண்டுக்கு போவோம். கிரவுண்டுக்கு போய் யோசிச்சிடலாம். A few moments later. ஓட்டுறீங்களா? என்னப்பா இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியா? அவ்வளவுதான். இதுதான் காலி இடம். அங்கங்க அந்த கல்லு மட்டும் இருக்கு, அது மட்டும் பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப மட்டும் ஸ்டீரிங் கரெக்டா திருப்பினீங்கன்னா போதும். மா என்னமா தூரல் போடுது? இவ்வளவு நேரம் வெயில் தானே அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆமாப்பா, மழை வருதுப்பா. என்ன நீங்க கார் ஓட்டுறதும் மழை கூட பொறுக்கல போலியே. ஆமா, அதுதான் பத்தியா, நீ சொன்னா மட்டும் போய் கேட்டுக்கவே மாட்டேங்கிற. சரி வாங்க ஓட்டுங்க, வாங்க. அந்த சைடு வரேன். அம்மா வெளியே வருவா. வாங்க, அப்படி இந்த சைடு வாங்க. நான் சைடு வந்துடுறேன். திறந்து விடு. திறமா. இந்த சைடு எப்படி திறப்பீங்க? அதேதான். மழை வருதுடா நல்லா. சாத்துங்க, டோர் சாத்துங்க. ஓகே, ஞாபகம் இருக்கா? இப்போ செருப்பு கழட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் சீட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுங்க.
இப்ப தெரியல, சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப எப்படின்னு சொல்லு, மறந்து செருப்பு கழட்டி விட்டீங்களா? காட்டி விட்டுட்டேன். எங்க முன்னாடி தான் கழட்டி விடுவாங்களா? எங்க போ பின்பக்கம் தள்ளி விடுமா, அங்கதானே ஆக்சிலேட்டர் எல்லாம் இருக்கு, அப்புறம் எப்படி மெரிப்பீங்க? தள்ளி விட்டுட்டேன். தள்ளி விட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு ஆக்சிலேட்டர் எல்லாம் எட்டுதா? ஃபர்ஸ்ட் கால் வைங்க. இது ரெண்டா இதுவா? இப்ப மறந்துருச்சுடா, திட்டாதடா. இதுவா அதுவாடா? இது ரெண்டாடா? சரியா, திட்டாதடா. இது ரெண்டா இதுவாடா? நீங்க இறங்குங்க, கார்ல இருந்து இறங்குங்க, போங்க, டோர் திறங்க. ஏடா, நீ நான் படுத்துதானே தூக்கிட்டு தானே இருந்தேன். பின்ன என்னம்மா அன்னைக்கு அவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்து இப்ப திரும்பி ஃபர்ஸ்ட் இருந்து கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் சீட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஒழுங்கா. வீட்டுல சோஃபால உட்காந்துட்டு இருக்குமா உட்காந்துட்டு இருக்கீங்க? கால் கூட எட்டல உங்களுக்கு. இங்க பாருங்க எவ்வளவு கேப் பாருங்க காலுக்கு கீழே. ஐயோ, சீட்டு எப்படி? சூப்பர்மா, வெரி குட்மா. இந்த இங்க சுத்துறதாப்பா? மா அதெல்லாம் கையே வைக்க கூடாது. சீட்டு கீழே ஒரு கம்பி இருக்கும்ல, அது இழுத்து தானே அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன் அன்னைக்கு. ஐயோ, வரலையடா. இழுக்கிறமா தள்ளணுமா? அந்த கம்பியை மேல தூக்குமா, தூக்கிட்டே சீட்டை தள்ளுங்க. ஏமா பின்னாடி போற, முன்னாடி வாமா. அட்ஜஸ்ட் பண்ணுமா சீட்டை. உங்களுக்கு கரெக்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரணும் போலதான் இருக்கு. அப்பனா முன்னாடி தள்ளுங்க இன்னும். இது நூத்து. அது சைடுல இருக்கும் பாருங்க, ஒரு லிவர் மாதிரி இருக்கா பிளாக் கலர்ல. அதை தூக்குனீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒரு லிவர் இருக்கும், அதை தூக்குனா சீட் இது நவரும். இருக்கா இல்லையா? இருக்கு. அது தூக்குங்க. கால் எட்டுதா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் சீட்டை முன்னாடி தள்ளுங்க. ஐயோ, பின்னாடி போயிடுச்சு. போதும். கால் அழுத்துங்க. இப்போ அழுத்துங்க, ஃபுல்லா அழுத்துங்க. அதை எதை அழுத்துறோம்? கிளட்ச் அழுத்துங்க. ஃபுல்லா அழுத்த முடியுதா? நார்மலா உட்காருங்களா? ஏன் முன்னாடி போறீங்க? சீட்டை முன்னாடி தள்ளுங்க. அப்ப நான் இன்னும் இது நவராதா? புடிச்சுக்கலாமா? புடிச்சுக்கோமா, அது நவருமா. இப்போ ஓகே. எங்க ஃபுல்லா அழுத்த முடியுது. சொல்றத மட்டும் பண்ணுங்க. சரி, புரியுதா? நீ அடிக்கடி சொல்லி கொடுக்கணும். இப்ப அடிச்சுதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதுக்கு மேல லூசு பையலே அடிக்க ரோட்டி அம்மாஸ்கர் ரோட்டி சொல்லி கொடுத்தீனா எனக்கு தெரியுமா? அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்க கேட்கணும் டெய்லி. நீ எங்கயாவது ஊர் சுத்த போயிருக்க. இங்க பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பிரேக்கர் ரிலீஸ் பண்ணனும். ஓகேவா? பிரேக்ல கால் வச்சுக்கோங்க. இதுவா? அத கால் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளட்ச ஃபுல்லா அழுத்துங்க. இத அழுத்தி வைக்கணுமா அழுத்தாம வைக்கவா? அழுத்திட்டேன். பிரேக்ல கால் வச்சிட்டீங்களா? கிளட்ச ஃபுல்லா அழுத்திக்கோங்க. இதையுமா? ஆமா, ரெண்டே அழுத்திட்டேன். ஃபுல்லா அழுத்திட்டீங்களா? கிளட்ச ஃபுல்லா அழுத்தணும். ஒழுங்கா உட்காருமா. ஏமா நவுற? நவரலையே, கரெக்ட்டா உட்கார்ந்திருக்கேன். இத ரிலீஸ் பண்ணுங்க. எதை? ஹேண்ட் பிரேக்க தூக்கணுமா இறக்கணுமா? எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? அடி வாங்குவாமா சிரிச்சனா? இந்த பட்டன் அழுத்தி மேல லைட்டா தூக்கி இப்படி இறக்கணும்னு சொன்னா, லைட்டா மேல தூக்கி பட்டன் அழுத்துங்க, அப்பதான் அது வரும். லைட்டா மேல தூக்கி பட்டன் அழுத்தணும்னு சொல்லிட்டேன். புடிச்சிருச்சு வயிறு. ஃபுல்லா இருக்குங்க அப்படியே. இப்ப பட்டனை கை எடுங்க. இப்பதான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ கிளட்ச்ல ஃபுல்லா அழுத்திருக்கீங்களா? ஆமா, இந்த பக்கம் நொட்டாங்க காலு அழுத்தி இருக்கேன் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. ஃபர்ஸ்ட் கியரை போடுமா. இப்போ ஸ்டீரிங் பிடிங்க. எங்க பிடிக்கணும் ஸ்டீரிங்க? இங்க. இந்த கையை இங்க கரெக்டா பிடிங்க. இப்போ இந்த கிளட்ச் வச்சிருக்கீங்களா லெஃப்ட் காலு? லெஃப்ட் காலு. இப்போ முன்னாடி ரோட பாருங்க. கிளட்ச்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கால் எடுங்க. பிரேக் விட்டுருங்க ஃபுல்லா. கிளட்ச்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கால் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா, இன்ச் பை இன்ச் தான் எடுக்கணும். இன்ச்சா. இன்னும் கொஞ்சம் எடுங்க. லைட்டா இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம். பிரேக்ல இருந்து கால் எடுத்துறீங்களா? பிரேக் அழுத்த கூடாது. பிரேக்ல இருந்து ஃபுல்லா எடுத்துருங்க காலை. இப்ப கிளட்ச வந்து விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க. இன்னும் கொஞ்சம். வண்டி மூவ் ஆகுது உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் விடணும். போது. இப்ப என்ன பண்ணோம்? கிளட்ச ஃபுல்லா அழுத்துங்க. ஃபுல்லா அழுத்திட்டு பிரேக் அழுத்துங்க. நின்றோம். இப்படி அழுத்த கூடாது.
லைட்டா பிரேக்கை பொறுமையா கொடுக்கணும். ஓ சரி பிரேக்ல இருந்து கால் விடுங்க. கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமா விடணும். லெஃப்ட் திருப்புங்க. கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. லெஃப்ட் வாங்க லெஃப்ட் வாங்க. இந்த வழி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இங்க ஒரு வழி போகுதுல ஒத்தடி பார்த்த, இந்த முன்னாடி போதா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. திருப்புங்க. திருப்புமா. ஸ்ட்ரைட் ஆக்குங்க. டக்குன்னு ஸ்ட்ரைட் ஆக்கணும். அப்படியே போயிட்டே இருங்க. அவ்வளோதான். முள்ளுலாம் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கீங்க நல்லா. அவ்வளோதான் போங்க. அதே தான் அந்த வழியை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஒரு ஒத்தடி பாதை போகுதுல்ல, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போங்க. வாங்க லெஃப்ட் வாங்க. எங்க போறீங்க? லெஃப்ட் வாங்க. ஸ்ட்ரைட் ஆக்குங்க. டக்குன்னு அப்படியே பிடிக்க கூடாது. ஸ்டீரிங் ஸ்ட்ரைட் ஆக்கணும். பிடிங்க. எங்க போறீங்க? பாதை எங்க இருக்கு? கிளச்சை ஃபுல்லா அழுத்தி பிரேக் அடிங்க. கிளச்சை ஃபுல்லா அழுத்துமா, பிரேக் அடிமா. கிளச்சை அழுத்தி பிரேக் தான் அடிக்க சொன்னேன். கிளச்சை ஏன் விட்டீங்க? வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நியூட்ரல் பண்ணுங்க. இதை நியூட்ரல் பண்ணுங்க. சொல்லு. சொல்லுடா, சொல்லி கொடுக்க. கிளச்சை ஃபுல்லா அழுத்துங்க ஃபர்ஸ்ட். ஒன்ல இருக்கு. பிரேக்ல கால் வேணாம். ஒன்ல இருக்கா? நியூட்ரல் எப்படி கொண்டு வருவீங்க? எப்படி எடுத்துட்டு போனீங்களோ அதே மாதிரி கொண்டு வரணும். ஒன் எப்படி போட்டீங்க? கொண்டு வந்துட்டல கரெக்ட்டா? மா அடிச்சிரோமா உங்கள. இப்போ எத்தனைல கொண்டு வந்திருக்கே சொல்லு. 2ல இருக்கு இப்போ. வரே டென்ஷன் ஆகாத. இப்போ இப்படி போட்டு வச்சிருந்தீங்க 1ல. அதே மாதிரி எடுத்துட்டு வந்து இப்படி வச்சா நியூட்ரல்னா இப்படி தள்ளி பார்த்தா ஃப்ரீயா மூவ் ஆகும்னு சொன்னானா? சரி. இப்போ வந்துருச்சா இல்ல வைக்கவா? வந்துருச்சா வைக்கவாடா? பாருங்க. அது கூட ஏன் என்ன கேக்குறீங்க? வந்துருச்சுடா. கிளட்சை ஃபுல்லா அழுத்துங்க. பிரேக்ல கால் வைங்க. கீ வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? இது வேற பக்கம் போடா, வேற பக்கம் தள்ளித்தாடா. ஃபர்ஸ்ட் அங்க கீ போடுமா, ஸ்டார்ட் பண்ணுமா. எப்படி ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு சொன்னனா இல்லையா? ஆஃப் ஆயிடுச்சு வண்டியே. ஆமா அதுதானே சொல்லிட்டு இருக்கேன் இப்ப நானு. வண்டி திருப்பவா சாவிய? ஸ்டார்ட் பண்ணுமா. எப்படி ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அன்னைக்கு? பண்ணிட்டேன். இப்போ பாதை இந்த பக்கம் போகுது தெரியுதா? இப்படி போய் இப்படி லெஃப்ட்ல வளையுதா? இப்ப இதுல போனோம் சரியா? சூர்யா இங்க செடிலாம் நிறைய இருக்குடா. இருக்கட்டும், நான் சொல்றது மட்டும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. ஸ்டீரிங்க லெஃப்ட்ல திருப்புங்க. அவ்வளவு திருப்ப கூடாது, கொஞ்சம் தான் திருப்பணும். இப்போ ஸ்ட்ரீட் இது கொஞ்சம் திருப்புங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிளட்ச விடுங்க. கார் திரும்பும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்படியே திருப்பிக்கோங்க ஸ்டீரிங்க. கிளட்ச கொஞ்சம் கொஞ்சமா விடணும். சொல்றப்ப டக்குன்னு பிரேக் அடிக்கணும் புரியுதா? கிளட்ச விடக்கூடாது. கிளட்ச வந்து ஃபுல்லா அழுத்திடணும். ரெண்டுமே ஒண்ணா அழுத்திடணும். ஃபர்ஸ்ட் கிளட்ச அழுத்திட்டு தான் பிரேக் அழுத்தணும். லெஃப்ட்ல திருப்புங்க. ஸ்ட்ரைட்டா போகுது பாருங்க காரு. லெஃப்ட்ல திருப்புங்க. இப்ப திரும்பிடுச்சு. இப்ப ஸ்ட்ரைட் ஆக்கிக்கோங்க. ஸ்ட்ரைட் ஆக்குங்க டக்குன்னு. லெஃப்ட் வாங்க. வழி எங்க போகுது? எங்க போறீங்க? அதுல போமா. அதுல போமா. என்னமா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிப்பாட்டுங்க. கிளட்ச் அழுத்துங்க. கிளட்ச் அழுத்துமா. கிளட்ச் அழுத்திட்டப்பா. ரெண்டே தான் ஒண்ணா அழுத்துனே. அப்புறம் எப்படிமா வண்டி ஆஃப் ஆகும்? சாவி இதுவாயிருச்சோ லூஸ் ஆயிருச்சோ? இல்லப்பா நான் ரெண்டும் ஒன்னாதான்ப்பா அழுத்துனேன். ரெண்டு காலையும் வச்சு அழுத்திட்டேன். என்னப்பா ஏதோ பண்ணிட்டேனா? கார் இதுக்கப்புறம் ஓடாது. ஏப்பா இப்படி விட்டுட்டே இருக்கீங்கன்னா அவ்வளவுதான் காரு. சரிப்பா எனக்கு போதும்பா. நீ வாப்பா, நீ கத்துக்கப்பா. நான் கத்துக்கணுமா? இல்ல எனக்கு வேணாம், நான் கத்துக்கல. நீ ஓட்டு. முள்ளா இருக்கு. அது வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன போட்டுட்டுவேன். திருப்ப சொன்னா உங்களை திருப்ப முடியாது. கிளட்ச அழுத்துங்கன்னு சொன்னா உங்களால பண்ண முடியாது. அப்பப்ப கத்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. வாய் மட்டும் பேசுறீங்கல்ல. நீ டெய்லியே கத்து கொடுத்த. நீங்க டெய்லி கேட்டீங்களா கத்து கொடுக்க சொல்லி? நீதான் ஊரை சுத்துற எங்க போயிடுற.
நான் எங்க போனேன்? நேத்து தான் வெளியே போயிருந்தேன். அதுக்கு மேல எங்க இருந்தேன்? வீட்டுல தானே இருந்தேன். நீ வீட்லயே இல்லடா. 4 நாள் நீங்க வீட்டுல இருந்தீங்களா? அப்போ நான் இங்க மாமாக்கு இதுக்காக போயிருந்தேன். எதுக்காக போயிருந்தீங்க? ராமேஸ்வரம் திதி கொடுக்க. இங்கிட்டு ரொம்ப முள்ள போட்டு எரிச்சிருக்காங்க. இங்கிட்டு வேணாம், பின்னாடி எடுத்துக்கோ. நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன், வாங்க இப்படி வாங்க. அத்தடி இதெல்லாம் எனக்கு தேவையா? வாங்க போற வயசுல. வாங்க வாங்க ரிவர்ஸ் விட்டு வாங்க. சொல்றத மட்டும் கரெக்டா பண்ணுங்க, டென்ஷன் பண்ணக்கூடாது. சரியா? தெரியாததை ஏன்டா அப்படி பாடுபடுத்துறா சூர்யா? எனக்கு பயமா இருக்கு, எதுலயாவது விட்டுருவோம். சீட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வரேன் பண்ணிட்டேன். இப்போ இதுல ஒரு கால். ஹேண்ட் பிரேக் எடுங்க ஃபர்ஸ்ட். ஹேண்ட் பிரேக் இருக்கிறது கூட பார்க்கல. ஹேண்ட் பிரேக் தானே, அது எப்படி ரிலீஸ் பண்ணனும்? நான் வரேன், இரு கொஞ்சம் நான் யோசிக்க விடு. பிரேக்ல கால் வைங்க, பின்னாடி போகுது பாருங்க கார். பிரேக்ல கிளட்ச் ஃபுல்லா அழுத்துங்க, ஃபுல்லா அழுத்துங்க. அப்பனா சீட்டே ஒழுங்கா அட்ஜஸ்ட் பண்ணல. எங்க அட்ஜஸ்ட் பண்ண? அங்கதான் அட்ஜஸ்ட் பண்ணமா சீட்டை. சரி வரேன். பின்னாடி கரெக்ட். இவ்வளவு கிட்ட உட்காந்து இப்ப ஸ்டீரிங் எப்படி திருப்புவீங்க? என்ன கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? உங்களுக்கு முதல்ல கரெக்டா இருக்கா ஸ்டீரிங்? ஸ்டீரிங் பிடிங்க. ஸ்டீரிங் எப்படியா பிடிக்கணும்? இதோ இப்படி கிளட்ச் ஃபுல்லா அழுத்துங்க. கரெக்டா போகுது எனக்கு. சரி ஓகே, கியர் போட்டு இப்போ மூவ் பண்ணுங்க. இந்த 20 நிமிஷம் இத ஃபுல்லா அழுத்திடுறேன். பிரேக் அழுத்தி தானே இருக்கணும். ஆமா, வண்டியை நவுத்துறப்பதான் பிரேக்ல இருந்து கால் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கிளட்ச் கொஞ்சம் கொஞ்சமா விடணும். ஒண்ணு போடணுமா? என்ன கேட்காதம்மா, நீங்களே பண்ணுங்க. இப்போ நீ ஒரு வாட்டி 2 வாட்டி எல்லாம் சொல்லி கொடுத்துடலாம், இப்ப சொல்லாத, எனக்கு பயமா இருக்கு. பண்ணுமா. பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டீங்களா? கிளட்ச்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க. வழி எங்க போதோ அதுக்கு ஏத்த மாதிரி போகணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு போக கூடாது. நீ காலை பாப்பனா இத லெஃப்ட் வாங்க. லெஃப்ட். இன்னும் போதும், ஸ்ட்ரைட் ஆக்குங்க. கிளட்ச் அழுத்துங்க ஃபுல்லா அழுத்துங்க. வண்டி ஸ்லோ ஆயிடுச்சா? இப்ப ஏதோ கல்லுல ஏத்திட்டீங்க. சவுண்ட் கேட்டுச்சா? தெரியல, ஏத்திட்டீங்க. வாங்க லெஃப்ட் வாங்க. விடுங்க கிளட்ச் கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க கிளட்ச. சப்போஸ் வண்டி ரொம்ப இதுவா போற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்க கண்ட்ரோல் இல்லைன்னா கிளட்ச ஃபுல்லா அழுத்தி பிரேக் அடிச்சிடணும். வழி எங்க போகுது? எந்த சைடு போகுது? ஸ்ட்ரைட் ஆக்குங்க. கல் இருக்குல்ல, போங்க. இப்ப அந்த சைடு திருப்புங்க. வலிக்கு ஏத்த மாதிரி திருப்புமா. ஸ்ட்ரைட் ஆக்குமா டக்குன்னு. என்னமா பண்ணிட்டு இருக்குமா? ஸ்ட்ரைட் ஆக்குமா. வழி அங்க இருக்குமா? எங்கம்மா போயிட்டு இருக்க? அங்க எங்கம்மா போறீங்க? ஸ்ட்ரைட்டா வாங்க. வழியில வாமா. வழி எங்கம்மா இருக்கு? நீங்க எங்கம்மா போயிட்டு இருக்கீங்க? அங்க அதுல போமா, அந்த சைடு போமா. அம்மா இப்படி. ஐயோமா டென்ஷன். கல்லு இப்படி வாமா, திருப்பி எடுத்துட்டு வாமா. இப்படி அப்படி திருப்பம். வழி எங்கம்மா போகுது? திருப்புனா அதோட அப்படியே விட்டுற கூடாது. திருப்பி ஸ்ட்ரைட்டா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வரணும். திருப்புறீங்களா? இப்ப ஸ்ட்ரைட்டா கொண்டு வாங்க. திருப்பிட்டு திருப்பி ஸ்ட்ரைட்டா கொண்டு வரணும். திருப்பிட்டு ஸ்ட்ரைட்டா கொண்டு வரணும். போங்க, இது ஸ்ட்ரைட் தானே இருக்கு. அப்படியே போங்க, ஸ்ட்ரைட். அதை ஃபாலோ பண்ணுங்க. திருப்பமா. எங்கம்மா போற? அதுக்கு ஏத்த மாதிரி போ. சூப்பர்மா, அப்படிதான் போனோம். அப்படியே உள்ள விட்டுருங்க முள்ளுல. கரெக்டா போமா. எப்பா போதும், ஆஃப் பண்ணிடுறேன். வண்டியை ஆஃப் பண்ண. நான் இங்க வண்டி ஆஃப் பண்ண. கிளட்ச் எது கால் எடுத்தீங்க? சரி
ஏன்னா ரோட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா பயமாயிருச்சு. மா ரோடு எங்கேயோ இருக்குமா, நான் உங்களை அந்த கார்னர் வரைக்கும் தான் போக சொன்னேன். பயமா எதுக்கு கிளச்ச விட்டீங்க இப்ப நீங்க? என்ன செய்யறது? இன்னும் கொஞ்சம் பண்ணவா? கொஞ்சம் தொத்து போ, பயமா இருக்குடா. எதுலாவது விட்டுருவோம்னு. உங்களுக்கு ஓட்டணும்னு எண்ணம் இருக்கா இல்லையா? என்ன இருக்கு? எப்படின்னா இந்த புல்லெல்லாம் இல்லாம கல்லெல்லாம் இல்லாம டைல்ஸ் போட்டு அப்ப நீங்க தான் கட்டணும் காலி கிரவுண்டா. அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன பண்ணலாம் இப்போ? எதுக்குமா கிளச்ச விட்டீங்க? யாரை கேட்டுமா கிளச்ச விட்டீங்க நீங்க ஃபர்ஸ்ட்? இல்லப்பா, கால் வச்சிருந்தேன், ஆனா லைட்டா அமுக்கிருந்தேன். மா நான் தெளிவா சொல்றது புரியுதா? நான் சொல்றது மட்டும் தான் பண்ண சொன்னேன். சரி, கிளச்ச சரி. உங்களை யார் விட சொன்னா? எச்ச விடாம புடிச்சுக்கிட்டே பிரேக் அமுக்குவா? ஆமா, நியூட்ரல் கொண்டு வரப்பதான் கிளச் இருந்தே கால் எடுக்கணும், இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க எங்கேயாச்சும். நியூட்ரல்னா மறுபடியும் முதல்ல இருந்தா. சூரியமா, நீ ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடு சூர்யா. மா நீங்க கத்துக்கவே நம்ம விடுமா, நான் போறோமா. நீங்க வாங்க, எழுந்து வாங்க, நீங்க கத்துக்கவே தேவையில்ல. என்னடா இப்படி சொல்ற? பின் என்ன சொல்றதையாச்சும் கேட்கணும், இல்ல நீங்களாச்சும் ஒழுங்கா நீ பண்ணணும். ஒன்னொன்னா மெதுவா சொல்லி, நீ கோவமா சொல்ற, எனக்கு பதட்டத்துல ஏதாவது பண்ணிடுறா. நான் என்ன உங்க கோவமா சொன்ன சொல்லுங்க. நீ கிளச்ச உங்களை அப்படின்ற ஸ்டீரிங்க எந்த சைடு போறோமோ திருப்புறோமா, திரும்பி ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வரணுமா இல்லையா? அதே சைடு புடிச்சிட்டு இருந்தா கார் அந்த சைடு தானே போகும். இத நீ பிடிக்கிறது கூட இதான் முன்ன இது பின்னன்னு நீ எனக்கு சொல்லி தரல. இது ரவுண்ட் அடிச்சுட்டு எது முன்ன வருது எது பின்ன வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சாப்பிட்டு தூங்க தெரியுதா? ஏன்டா அது எல்லாரும் பச்சை குழந்தையோட தான்டா செய்யும். அப்ப அந்த பச்சை குழந்தை சைடு தான் நீங்க செய்வீங்களா? அப்படி இல்ல, இதெல்லாம் எனக்குலாம் தெரியாத ஒரு விஷயத்த நீ பண்ணுனா இப்படி தெரியாத விஷயத்த பண்ண சொல்ல, கத்துக்க தான் சொல்றாங்க உங்களை. இரு, இந்த பச்சை இந்த பக்கம் சிகப்பு பச்சை இருக்கிறது இந்த பக்கம் வரணும், இது இந்த பக்கம் வரணும், கை இப்படி பிடிக்கணும். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி போய் பார்க்கவா? ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கிளட்ச்ல ஃபுல்லா அழுத்துங்க, நியூட்ரல் கொண்டு வாங்க கியரை. ரோட்டுக்கு போயிருப்பேன் பயமா இருக்கு. சொல்றத மட்டும் கேளுமா, சொல்றத காதுல வாங்குமா ஃபர்ஸ்ட். உங்க இஷ்டத்துக்கு பண்ணனாலதான் இப்படி ஆகுது. இப்ப ஸ்டார்ட் பண்ணு. நீங்க தனியா பேசிக்கிட்டே இருங்க, நான் சொல்றதே கேட்காதீங்க. சரிப்பா, இப்ப இது கரெக்டா தானே இருக்கு? ஹேண்ட் பிரேக் ரிலீஸ்ல தான் இருக்கு. இது சாவி கியர் கரெக்டா இருக்கா? கீர்னா இது மொட்டங்கால் கியர் அது. அப்ப கிளட்ச் இது. கிளட்ச் இந்த கீர் இரு வர கரெக்டா கொண்டு வந்து. இப்ப கிளட்ச் அழுத்தி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் படபடப்பு ஆகுது, கொண்டை வந்துச்சு இந்த வரைக்குது. இல்ல என்ன உங்களுக்கு படபடப்பா சொல்லுங்களேன், எனக்கு புரியல சீரியஸா. கத்துக்க தான் போறீங்க. உங்க ஃபேஸ பாருங்க, எப்படி பயம் தெரியுது. அந்த கண்ணாடி இறக்கி பாருங்க, மேல கண்ணாடி இருக்கு பாருங்க. ஐயோ எனக்கு பதட்டமா. உங்க ஃபேஸ் நீங்களே பாருமா கொஞ்சம். எடுக்கவா? உங்க ஃபேஸ் நீங்களே பாருமா ஃபர்ஸ்ட். காலை எடுத்துவா. இத நியூட்ரல்ல தானே இருக்கு வண்டி. அப்படினா நியூட்ரல்னா ஆன்ல இருக்கா கேக்குறியா? ஆன்ல தான் இருக்கு. அந்த இந்த லைட்ல எரியுதுடா. சூர்யா, நீ ஒரே நாள் 2 நாள் எல்லாம் கத்து கொடுத்தாலும் மண்டையில ஏறாது. நியூட்ரல்னா இங்க பாக்கணும். ஆமா, ஆன் பண்ணி விட்டு. சும்மா ஏதாவது ஒண்ணு பேசணும்னு பேசிட்டு இருக்க கூடாது. எத்தனை வாட்டி சொல்றது உங்களுக்கு? நீ சொல்லி கொடுக்கறது பொறுமையா, அம்மா இது இப்படி. இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா சொல்லி தர முடியாது. காலை இங்க எடுக்க போறேன், நான் எடுத்துட்டேன். பதட்ட படபடன்னு ஒரு எதையாவது விட்டுருமான்னு. உங்க ஃபேஸ பாருங்க ஃபர்ஸ்ட் கண்ணாடில, மேல இருக்கு பாருங்க. பின்னாடி சீட்டை தள்ளுங்க முதல்ல. பின்னாடி இது வரணும். ஆத்தாடி இன்னும் ஆத்தாடி. உங்களுக்கு எல்லாம் கத்து கொடுக்கறதுக்குள்ள எனக்கே கார் ஓட்டுறது மறந்துடும் போல. இந்த இவ்வளவு பெரிய கார்ல எனக்கு வேணாம்டா, சின்ன குட்டி கார்ல நல்லா கத்து கொடுக்கணும். நீ இப்படி கத்து கொடுக்கறது எனக்கு படபடப்பா வருது, பயமா வருது. ஏதாவது ஆத்தாடி எதுலயாவது போயிருவோமோ, இடிச்சிருவோமோ, என்னமோ ஆயிருமோன்னு. என்ன இடிச்சாலும் நான் தானே ரெடி பண்ண போறேன், நீங்க என்னமோ நோட்டா குடுக்குற மாதிரி கேக்குறீங்க. ஏய் ரொம்ப பேசாத. அப்புறம் என்ன, ஓட்டுங்கன்னா ஓட்டுங்க அவ்வளவுதான். சொல்றத மட்டும் கேட்டா போதும். ஆத்தாடி என்ன கொஞ்சம் அப்ப கூட எனக்கு படபடப்பே நிக்கலடா. இப்ப என்னடா செய்யணும் சொல்ற? ஃபர்ஸ்ட் உங்க ஃபேஸ பாருங்க. என்னடா இது? ஆத்தாடி. தூங்குங்க நல்லா, அதுக்கு தானே வந்தீங்க. நல்லா சாப்பிட்டாச்சு, இப்ப நல்லா தூங்குங்க. லூஸ் மாதிரி பேசாதடா. இப்ப எங்கடா இருக்கு கண்ணாடின்ற? மேல இருக்கும் பாருங்க, நான் எத்தனை வாட்டி ஓபன் பண்ணி பாக்குறேன், அது கூட தெரியாது. ஓபன் ஆகலையடா. இத இருக்கவாடா. நீங்க பாக்கவே தேவையில்ல, விடுங்க, உங்ககிட்ட போய் சொல்றேன். கண்ணாடி பாம்பா. ஐயோ, இதையாம ஏன் மேல எடுத்து போடுறீங்க? ஐயோ என்னம்மா? சி பொம்மை பாம்புமாமா.
அம்மா அம்மா நான் எப்போ வச்சேன்னு எனக்கே தெரியலம்மா, மறந்துட்டேம்மா, ஞாபகமே இல்லம்மா. ஏன்டா லூசா நீ ஏற்கனவே நெஞ்சு வலி வந்துரும் போல இருக்கு. இந்த கார் கத்துறதே எனக்கு ஒரு பயம் இருக்குது. பொம்மை பாம்பு தானம்மா, நான் அன்னைக்கு விளையாடிட்டு இருந்தப்ப அது மேல வச்சேன், மறந்துட்டேன் அதை எடுக்க. நான் மெண்டலா அரக்கற காத்துல இருக்குவே இராத. ஐயோ எங்க தோணுது கண்ணாடிய பாருமாறு பைத்தியம் மண்டல. உலக அழகி நான் தான், உலக அழகி நான் தான். பயமா இருக்கா? ஒண்ணும் தெரியல போ. சரி ஓகே, இன்னைக்கு கிளாஸ் போதும், நாளைக்கு பாத்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்துட்டு மாட்டீங்க, ரெஸ்ட் எடுங்க. வாங்க நான் ஓட்டுறேன். போலாமா? ஓட்டிக்கிட்டே தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருந்தா ஈஸியா இருக்கும்னு. அம்மா நீங்க ஓட்டாதீங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குங்க. சடை கத்து கொடுக்க நீ ரொம்ப பொறுமையான கத்து கொடுக்க மாட்டேங்கிற. இதுக்கு மேலாம் யாருமே பொறுமையா கத்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி அப்படியே ஒன்னொன்னா சொல்லி கொடுக்கணும். மா ஒவ்வொன்னா பொறுமையா சொல்லி கொடுக்கணும். டிரைவிங் கிளாஸ் எடுக்கிறேன், நமக்கு தெரிஞ்சதை கத்து கொடுக்குறோம், அவ்வளவுதான். உனக்கு ஒன்னாப்புல இருந்து பாடம் இருக்கு இல்லையா? மா அப்ப எனக்கு என்ன வயசு, இப்ப எனக்கு என்ன வயசு? 1ஆவதுல இருந்து படிக்கிறதா 12வது வரைக்கும் படிக்கிறது. யார் சொன்னா? இப்ப நாங்க என்ன 12th ஏபிசிடியா படிச்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த ஏபிசிடி சொல்லி கொடுக்கறத தானடா லூசு சரி, பையனே. உங்களுக்கு ஆ தெரியுதுல, அப்ப ஏன் தமிழ் படிக்க தெரியல? என்ன ஏன்டா சேக்கற? நான் தான் ஒரு கூமுட்ட படிக்கல. நீங்களே கூமுட்டனா உங்களுக்கு போதா, நாங்களும் கூமுட்டே தானே இருப்போம். இவ்வளவு திமிரு. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பணத்தை கொட்டி படிக்க வைக்கிறேன்? அது எங்களுக்கும் தெரியல. அது அறிவு கட்ட முண்டம். இப்படிதான் உங்க அம்மாவும் நினைச்சிருப்பாங்க உங்களை. கேக்குறேன் அது மாதிரி ஒன்னொன்னா சொல்லி கொடுக்கணும். உடனே முறுக்குமாண்டா அப்படியே போதும் சருன்னு. எங்க முறுக்குமா நான் சொன்னா முறுக்குன்னு சொல்லல. பாருங்க, சுத்தமா மாத்தி பேசுங்க நல்லா. சுத்தமான்றா எங்கிட்டு போகுது எங்கிட்டு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படியே படபடன்னு வருது. கத்துக்கவே வேணாம், விடுங்க. போலாமா? போலாம். நீ நல்லா பழகிக்கிட்ட.